ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வேல தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, கல்வி தகுதி வந்து நீங்க 10த் மினிமம் பாஸ் பண்ணி நீங்க டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் இல்லாம தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 21,700 உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமா வந்து வரும். லாஸ்ட் டேட் வந்து 20 செப்டம்பருக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். இப்ப இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ ரயில் கோச் ஃபேக்டரியில தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க கிராப் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில குடுத்துருக்கிற மாரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ உங்களோட நேம்லருந்து, ஸோ உங்களோட ஃபாதர் நேம்லருந்து, அட்ரஸ்லருந்து, உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இந்த மாரி என்னென்ன குடுத்துருக்காங்களோ, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிட்டு, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா வந்து நீங்க இணைக்கிற மாரி இருக்கும். ஸோ அதையெல்லாம் இணைச்சு நீங்க வந்து பாருங்க எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து 6த் சீரியல் நம்பர்ல குடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க 20 செப்டம்பருக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. முக்கியமா அந்த என்வலப் கவர் இருக்கு பார்த்தீங்களா, போஸ்டல் கவர். அதில வந்து பாருங்க இந்த போல்ட் லெட்டர்ல குடுத்துருக்காங்க பாருங்க. அத வந்து கரெக்ட்டா வந்து அந்த போஸ்டல் கவர்ல வந்து கரெக்ட்டா மென்ஷன் பண்ணி தான் நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கேயே வந்து பாருங்க ஹவ் டூ அப்ளைல குடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் அங்க குடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து A4 சைஸ் பேப்பர் படி நீங்க வந்து குட் குவாலிட்டில வந்து நீங்க அந்த பேப்பர்ல வந்து கரெக்ட்டா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதுபடி நீங்க கரெக்ட்டா டவுன்லோட் பண்ணி எல்லாமே வந்து நீங்க கரெக்ட்டா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க செல்ஃப் அட்டஸ்டடா இணைச்சு, ஸோ அத வந்து 20 செப்டம்பருக்குள்ளார நீங்க வந்து அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கேட்டகரி, ஆல் ஃபீமேல் கேட்டகரி இவங்க எல்லாத்துக்குமே ரூ. 250 ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க எல்லாரும் ரூ. 500 வந்து நீங்க ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அதுக்கான பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பாருங்க இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. இந்த அக்கவுண்ட்க்கு தான் நீங்க வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில மொத்தமா வந்து பார்த்தோன்னா, ஒரு 3 விதமான கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. எங்க இருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்குன்னா, ரயில் கோச் ஃபேக்டரியில தான் இந்த வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். டேட்டுமே வந்து பாருங்க உங்களுக்கு குளோசிங் டேட் வந்து 20 செப்டம்பருக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். ஸோ இதில 2 விதமான கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் இருக்கு. டெக்னீஷியன் கேட்டகரிக்கும், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் குடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் பே லெவல் 2 படி உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ 21,700 உங்களுக்கான பேசிக் பே வந்து வரும். இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ் வந்து எக்கச்சக்கமா வந்து இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து 18லருந்து 25 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம். குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பாருங்க, டெக்னீஷியன் கேட்டகரிக்கு வந்து நீங்க 10த் பாஸ் பண்ணா இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேல நீங்க ஐடிஐ முடிச்சிருந்தா கூட நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்க்கு வந்து பாருங்க 12த் நீங்க பாஸ் பண்ணா எலிஜிபிள். அதுக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். டைப்பிங் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. பேஸ்கெட் பால், ஹாக்கி இந்த மாரி குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பாருங்க, எந்த கேட்டகரில வந்து உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ காமன்வெல்த், ஏசியன் கேம்ஸ் இந்த மாரிலாம் வந்து பாருங்க நெறைய இதில குடுத்துருக்காங்க. இதில ஏதோ ஒரு கேட்டகரில வந்து உங்ககிட்ட வந்து சர்டிஃபிகேட் இருந்தா நீங்க எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பிளஸ் அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மெரிட் லிஸ்ட் தான் உங்களோட ஸ்போர்ட்ஸ வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரையல்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ட்ரையல்ஸ் இத வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க எலிஜிபிளா இருக்கிறீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.